சகோஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள ரொம்ப மிஸ் பண்ணேன். என்னால ப்ராப்பரா கொஞ்சம் வீடியோ போட முடியல. அது மட்டும் இல்லாம பனி ரொம்ப ஹெவியா பெய்யுது. கொஞ்சம் சேஃபா இருந்துக்கோங்க. நான் இப்ப புதுசா ஒரு ட்ராமா தான் பார்க்க போறோம். நம்ம கொரியன் ட்ராமா பெருசா ட்ரை பண்ணதில்ல. மேக்ஸிமம் நம்ம சைனீஸ் ட்ராமாவிலேயே போயிடுறது. இப்போ ஒரு கொரியன் ட்ராமா நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். இது எப்படிப்பட்ட ட்ராமா அப்படின்னா, ஒரு ரிச்சான ஒரு கேர்ளுக்கும், நம்ம கடன் வாங்கிட்டு சுத்துற ஒரு பாய்க்கும் நடுவுல நடக்கிற லவ் அண்ட் மோதல் காமெடி எல்லாமே இருக்கும். எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயினை பத்தி தான் காட்டுறாங்க. அவங்க ஃபேமிலி வந்துட்டு பரம்பரை பணக்காரங்கங்கிற மாதிரியும் நம்பர் ஒன் ஆக்டர்ஸ் சும்மா சொல்லக்கூடாது. நீலாம்பரிக்கே நீலாம்பரினா வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி கொஞ்சம் திமிரு கொண்ட நம்ம ஹீரோயின் அவங்களோட ஃபேமிலி பத்தி சொல்லணும்னா பெரிய பெத்த கம்பெனிலாம் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு சர்வ் பண்ணவே ஒரு டீமே இருக்குது. அப்படி அவங்க ரூல்ஸ் என்னன்னா, அவங்க ப்ராப்பரா வைக்கிற விஷயத்த எல்லாத்தையும் அவங்க ப்ராப்பரா பண்ணணுமா. அப்படி இல்லைன்னா உடனே வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. அவங்க ட்ரெஸ்ஸை ரெடி பண்றதுக்கே அங்க 4 பொண்ணுங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க ட்ரெஸ் ரெடி பண்ணும்போது லைட்டா ஹீரோயின் முடிய பிடிச்சி இழுத்ததுக்கே உன்னை நான் வேலையை விட்டு தூக்குறேன் அப்படின்னு லைட்டா முடிய பிடிச்சி இழுத்ததுக்கே வேலையை விட்டு தூக்குறீங்களா? எனக்கு எல்லாம் பர்ஃபெக்ஷனா இருக்கணும். அது எனக்கு ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் நான் எத்தனை பேர்த்த வேலையை விட்டு தூக்கியிருக்கேன் தெரியுமா அப்படின்னு அந்த பட்லர்ஸ்க்கெல்லாம் ஒரு கெட்டு இருப்பார்ல 154 அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆக மொத்தத்துல இதுலயே நம்ம ஹீரோயின் கேரக்டர் புரிஞ்சிருக்கணும். ஸோ வேலைக்கு சேர்ந்திருக்காம ஒரு பையன் இதெல்லாம் கேட்டு பக்கு பக்குன்னு பதட்டத்தோடையே, மேடம் உங்களோட அடுத்த ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்றப்ப, நீ என்ன ரொம்ப பதற? ஒரு தடவை மிஸ்டேக் பண்ணியிருக்க, அதனால உன்னை மன்னிச்சு விடுறேன். நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பதறனா உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காரை கொண்டாந்து நிப்பாட்டிட்டு முன்னாடி சொன்ன ப்ரோக்ராம மாத்தி சொல்லிடுறான். அதுக்காக அவனையும் வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. இதை கேட்ட உடனே செம்ம டென்ஷன் ஆகுது. அந்த பட்லரோட ஹெட் ஒருத்தர் இருப்பார்ல அவருக்கு, இப்படியே கவுண்ட் கூடிக்கிட்டே போனா நம்ம எல்லாமே என்ன ஆகுறது, எத்தனை பேர்த்த தான் வேலையை விட்டு தூக்குறது அப்படிங்கிற மாதிரி. அங்க வேலைக்கு இருக்கிற ஆளுங்க எல்லாமே ஹீரோயின் ஒரு திமிரு பிடிச்ச ராட்சசியா தான் பார்த்துட்டு இருக்காங்க. இவனுக்கு கராத்தே தெரியும், அப்புறம் கன் ஷூட்டிங் தெரியும், ஆக்ட்ரஸ் இதெல்லாம் தெரியதானே செய்யும். அதுக்கு ஒரு சீன்ஸ் வச்சிருக்காங்க. அங்க கட் பண்ணி நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பேரு கிளார்க்கு. அந்த போதனைகள்லாம் பண்ணுவாங்கல்ல, கடவுள் இதை தருவார் அதை தருவார், உங்களுக்கு எவ்வளோன்னு சொல்லுங்க காசை தருவார் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி காசு கொட்டி தருவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு குரூப் ஆஃப் மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. கோட்டு சூட்டெல்லாம் போட்டு அப்படி சொல்லிட்டு வெளியில வந்தா அவனை தேடிட்டு 3 பேர் வெளியில வந்து நிக்கிறாங்க. அதுல அந்த பஞ்சு முட்டை சட்டை போட்டவன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவன் இருந்துட்டு, எப்பா பணம் கொட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டுன்னு சொல்றியே, எனக்கு கொடுக்க வேண்டிய அந்த காசை குடுறா, வட்டி காசை குடுறா அப்படிங்கிறப்ப, வட்டியா? இந்த மாதிரி கடவுள் போதனை பண்ண என்கிட்ட அதுல நீங்க எதிர்பார்க்கலாமா? ஓஹோ நீ எப்படி சொல்ல வரியா? அப்போ உன் வாயை வச்சா எல்லாம் சரியா போயிடுன்ட்டு அப்படியே ஹீரோவை துரத்திட்டு வராங்க. அவனும் சந்து சந்தா பூந்து ஓடுறான். இடத்துல ஹீரோவை லாக் பண்ணி குமுறு வச்சிடுறாங்க. அப்படியே ரத்தம்லாம் வாயிலேருந்து வெளியில வருது. ஆர்டிகல் 157 படி ஒருத்தனை அட்டாக் பண்றது மிகப்பெரிய தப்பு. இது எத்தனை நாள் தெரியுமா தண்டனை? 10 வருஷம். அது மட்டும் இல்லாம என்ன இங்க பஞ்ச் பண்ணிருக்க, இங்க பஞ்ச் பண்ணிருக்க, பச்சை பிள்ளைய இப்படி போட்டு அடிச்சிருக்க, இதுக்கெல்லாம் எத்தனை வருஷம் தண்டனை தெரியுமா? 15 வருஷம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்குலாம் அந்த செக்ஷன்லாம் பத்தி பேசின உடனே அவங்க கொஞ்சம் ஜர்க் ஆயிடுறாங்க. எப்ப எப்ப நீ அந்த அளவுக்குலாம் ஒன்றும் போவேனா, காசு ஒன்னாட்டி எப்ப முடியுமோ அப்ப கொடு. உங்களை பார்க்க ஹீரோ மாதிரியே இருக்குது, என்னோட இன்ஃபுளுன்ஸை யூஸ் பண்ணி உங்களை ஹீரோ ஆக்கி விட்டுறேன் அப்படின்னு ஒருத்தனை ஏமாத்துனா அவன்கிட்ட பரிவை எதிர்பார்க்க கூடாது. அவன் ஆசையை தூண்டணும்னு சொல்லுவாங்கல்ல, அதைத்தான் இப்ப ஹீரோ பண்ணிட்டு இருக்கிறான். ஹீரோ வந்துட்டு நிறைய இடத்துல கடன் வாங்கி கண்ணுக்கு தெரியாம சுத்திட்டு இருக்கிறான். நிறைய பேர் கண்ணுக்கு தெரியாம அவன் ஒரு பொக்கே ஷாப்ல தான் வேலை செய்யறான். அந்த பூவெல்லாம் டெலிவரி பண்ணுவாங்களா அந்த ஷாப்ல தான். அவங்க ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இவங்க நடத்திட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டு எதுக்குடா இப்படிலாம் போயிட்டு குத்து வாங்கிட்டு வர, கடன் வாங்கிட்டு வர அப்படின்ட்டு அங்க இருக்கிற ஒரு பொண்ணு வந்துட்டு அக்கறைப்பட்டு பேசுது. அந்த பொண்ணுக்கு ஹீரோ மேல ஒரு கிரஷ். ஆனா ஹீரோ வந்துட்டு கேஷுவலா அவங்க ஒரு ஃபேமிலி மாதிரி தான் பாக்குறாங்க. உன்னோட அம்மாவும் வந்துட்டு ஹீரோட அம்மாவை பத்தி பேசணுன்னே அவன் கொஞ்சம் சேட் ஆயிடுறான். அவங்கள பத்தி பேசாதன்னு சொல்லியிருக்கல அப்படின்னு. அதுக்கப்புறம் அவனையும் நார்மல் பண்ணி, சரி இந்த பொக்கையெல்லாம் கொஞ்சம் டெலிவரி பண்ணி விட்டு வாப்பா, சீக்கிரம் போப்பா அப்படிங்கிற மாதிரி அவனும் ட்ராக் எடுத்துட்டு வெளியில போறான். போகும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு காரை குறுக்கால உனது விட்டுறா. அதை பார்த்து டென்ஷன் ஆவான். போயிட்டு செம்ம திட்டு திட்டி, ஒழுங்கா இப்ப நீ வந்து குறுக்க விட்டத்துல ஒரு ஃப்ளவர் சாஞ்சி போச்சு, அதுக்கு நீ மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறப்ப நிதிமுறை கொண்ட பொண்ணு என்ன பண்ணான், காசு எடுத்து நீட்டி இந்தா அதுக்கு இதை நீயே வச்சுக்கோ அப்படின்னு, அது இதுவே அதிகம் அப்படிங்கிற மாதிரி காசை தூக்கி எறிகிறா. எனக்கு தேவை சாரி, மற்றபடி ஒண்ணுமே கிடையாது. எது சாரியா?
அதெல்லாம் சொல்லவே முடியாது அப்படின்னு இன்னும் கொஞ்சம் பணத்த எடுத்து குடுக்கும்போது, செம்ம கடுப்பாயிட்டு ஹீரோ. என்ன பார்த்தா உனக்கு என்ன எப்படி தெரியுது? ஒழுங்கா எல்லாத்தையும் சரி பண்ணணும். இல்ல என்கிட்ட சாரி கேட்கணும். இதுதான் உனக்கு இருக்கிற பனிஷ்மென்ட்ங்கிறப்ப, அவ பாட்டுக்கு கார் எடுத்து முறுக்கிட்டு கிளம்பிடுறா. இவனும் சேஸ் பண்ணி போறான். ஒரு கட்டத்துக்கு மேல போலீஸ் ஸ்டேஷன் போ வேண்டிய நிலைமை ஆயி போயிடுது. இவங்க 2 பேரும் பண்ண பஞ்சாயத்துல. போலீஸ் ஸ்டேஷன்ல கூட மேடம் டேபிள் மேல கால போட்டு தான் உட்கார்ந்துருக்காங்க. இத பார்த்து இன்னும் ஹீரோ கடுப்பாயிட்டு, அவளுக்கு மரியாதையே தெரியலையா? அவ பக்கம் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாரி அங்க கத்திட்டு இருக்கான். ஆனா எல்லா போலீஸ் ஸ்டேஷனும் காசுக்கு தானே மரியாதை குடுக்கும். அதுவும் ஒரு போலீஸ் இருக்காரு அரமண்ட. அந்த ஆளு தான் விழுந்து விழுந்து ஹீரோயின கவனிச்சிட்டு இருக்காரு. ஹீரோயின் அப்போ ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறா. என்னன்னா, இங்க எதுக்கு இவ்வளவு கடுப்பா கார ஓட்டிட்டு வந்திருக்கான்னா, என்னோட தாயத்த வந்துட்டு அவருக்கு அலைன்ஸ் பார்த்திருப்பாங்க. அங்க போயிட்டு அந்த பையனுக்கும் இந்த ஃபேமிலிக்கும் ஏதோ ரொம்ப பிசினஸ் ஃபேமிலி மாரி 2 பேரும் சம்மந்தம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றப்ப, இவ சும்மாவே நோஸ் கட் பண்ணி விடுவா. அங்க இருக்கிறவங்களாம் அசிங்கப்படுத்தனோனே, அந்த பையன் கடுப்பாயிட்டு இந்த பொண்ணுகிட்ட தப்பா நடந்து வரப்ப, இவளுக்கு தான் கராத்தே கிராக்கெல்லாம் தெரியுமே. தூக்கி போட்டு மிதி மிதின்னு மிதிச்சுட்டு வந்திருக்கிறா. அந்த கடுப்புல தான் கார ஓட்டிட்டு வந்துட்டு இங்க சொரிச்சு, இங்க ஹீரோவுக்கும் இங்கேயும் பஞ்சாயத்தாயி போலீஸ் ஸ்டேஷன் வரையும் வந்துடுச்சு. ஆக மொத்தத்துல அங்க ஹீரோனோட தாத்தா ஃபோன் மேல ஃபோன் பண்ணி, அந்த பட்லருக்குலாம் ஹெட் ஒருத்தர் இருப்பார்ல, அவர போட்டு ஒரு பாவம் திட்டெல்லாம் வாங்கிட்டு என்னமோ டவர் கிடைக்காத மாரியே சமாளிச்சுட்டு இருக்காரு. நீ எந்தினும் போல. அங்க பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டு காம்ப்ரமைஸ் பண்றாய்ங்க. என்னன்னா, அந்த ஆளுக்கு நான் 10 மில்லியன் தரேங்கிறா ஹீரோயின். அதெல்லாம் இல்ல எனக்கு மன்னிப்பு தான் வேணும். அதுக்கப்புறம் 20 மில்லியன் தரேங்கிறா. அதெல்லாம் இல்ல எனக்கு மன்னிப்பு தான் வேணும். அதுக்கப்புறம் 30 மில்லியனுங்கும்போது பயபிள்ளைக்கு 50 மில்லியன் கடன் வேற இருக்குது. அதனால கொஞ்சம் டவுன் ஆகி அப்படியே சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு வர்றப்ப, மறுபடியும் ஹீரோயின் வச்சுட்டு வாயாச்சு சும்மா இல்லாம, இந்த மாரி பிச்சைக்கார பசங்களுக்கெல்லாம் அப்படிதான் அப்படின்னு சொன்னோனே, உனக்கு வைக்கிறான் பாரு ஆப்பு, எனக்கு ஜஸ்டிஸ் வேணும் அப்படின்னு கோர்ட் வரை இழுத்துட்டு போயிடுறாங்க ஹீரோயின காசு வேணாம் அப்படின்ட்டு. கோர்ட் என்ன தண்டனை குடுக்குதுன்னா, 148 மணி நேரம் அப்படின்னா கணக்கு வச்சுக்கங்களேன். அந்த இது வரைக்கும் அவங்க சொல்ற சோசியல் சர்வீஸ் எல்லாத்தையுமே பண்ணணும். அதுதான் ஹீரோயினுக்கு கிடைச்ச தண்டனை. அது என்னென்ன பண்ணணும்னா, கோழி பண்ணையில போய் கோழி வளர்க்கணும், பாத்திரம் கழுவணும், அதுக்கப்புறம் டிராஃபிக்க கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு இவளுக்கு ஏத்த மாரி புல்லு வெட்டுற வேலைலாம் குடுக்குறாய்ங்க. இதுலலாம் செம்ம கட்டுப்பாயிட்டு வெறுப்பாயிடுறா. ஒவ்வொரு விஷயம் பண்ணும்போதெல்லாம் ஹீரோ மூஞ்ச நெனச்சு தான் வெட்டிட்டு இருக்கிறாங்கலாம் புல்ல வெட்டும்போதெல்லாம். ஆக மொத்தத்துல இங்கேயே பஞ்சாயத்த ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு போயிட்டான் நம்ம ஹீரோ பையன். மாரி ஹீரோயினுக்கு தண்டனை குடுத்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சோனே, அவ சும்மா நார்மலான பெர்சன்னா ஓகே. அவ வேற செலிபிரிட்டி ஆச்சா, நியூஸுக்கு கீஸுக்கு எல்லாம் போயிட்டு அவரு தாத்தா செம்ம கடுப்பாயிட்டு இருக்காரு. இந்த மாரி ஹீரோயின் கஷ்டப்படுற விஷயத்த இன்னொரு ஃபேமிலி பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கு. அதுல ஒரு குட்டி பையன் மட்டும் தான் தெளிவா பேசுறான். இப்படி முட்டாள்தனமா பண்ணிட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்களே, நாளைக்கே அவளுக்கு எல்லா உரிமையும் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்கங்கிறப்ப யோசிக்க வேண்டிய விஷயம். அப்படிங்கிற மாரி இவங்களுக்கும் ஹீரோயினுக்கு என்ன சம்மந்தங்கிறத நாம போக போக பார்ப்போம். அங்க பார்த்தா ஹீரோயினுக்கு குட்டி பசங்களெல்லாம் பார்த்துக்கிற வேலைய குடுக்குறாய்ங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா அட்டாக் பண்றாங்க ஹீரோயின. செம்ம கடுப்பாயிட்டு, என் லைஃப்ல நான் மறக்க முடியாத டேஸ் அவன் எனக்கு குடுத்துட்டான். நான் அவளுக்கும் மறக்க முடியாத டேஸ நான் அவனுக்கு குடுக்கணும் அப்படிங்கிற கடுப்புல இருக்கா. ஒரு பக்கம் ஹீரோயின் தாத்தா வந்துட்டு இவள எப்படி திருத்துறது, எப்படி நல்வழிப்படுத்துறது அப்படின்னு பட்லர கூப்பிட்டு மீட்டிங் போட்டுட்டு இருக்காரு. அவளோட மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்குன்னா, குரங்க பூச்சி என் கையில விட்டுட்டு அது பொறாண்டுது, குத்துது, கொடையுதுன்னா நான் என்னய்யா பண்ண முடியும்? அது என்னையும் சேர்த்து பொறாண்டுது அப்படிங்கிற மாரியே பார்த்துட்டு இருக்காரு. அங்க பார்த்தா ஹீரோ ஒரு சைடு ரொம்ப ஹெவியா ஒர்க் பண்றான். எதுக்காக இவ்வளோ ஒர்க் பண்றான்னு தெரியல. ரொம்ப காசு சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு பார்ட் டைம் ஜாப் பார்க்குறான். அதுக்கப்புறம் ஹோட்டல்ல சர்வரா இருக்கான். இவ்வளோலாம் கஷ்டப்பட்டுட்டு வந்துட்டு அந்த ஃப்ளவர் பொக்கே ஷாப் வச்சிருக்காங்கல்ல, அவங்க கிட்டயே அந்த பொண்ணுகிட்டயே வந்துட்டு, "ஏய் நான் உன்ட்ட ஒண்ணு கேட்கணும்" அப்படின்னு கேட்க போறான். அவன் வந்துட்டு இந்த பூக்கெல்லாம் பேஷன் டிசைன் பண்ணுவாங்கல்ல, அந்த விஷயத்தெல்லாம் வரைஞ்சு பார்த்துட்டு இருக்கும்போது, "ஏய் பரவாயில்லப்பா செம்மையா இருக்குது. உன்னோட திறமைக்கு நீ வேற எங்கேயோ இருக்க வேணும். இங்க ஏன் இப்படி இருக்கிற பூ வித்துக்கிட்டு?" "அதெல்லாம் இல்ல. ஏன் ரொம்ப நீ ஹெவியா ஒர்க் பண்ற? சரியா சாப்பிடுறியா இல்லையான்னு" அந்த பொண்ணு ஹீரோ மேல கேரிங்கா நடந்துட்டு இருக்குது. சரி எனக்கு ஒண்ணு வேணும் அப்படின்னு கேட்கும்போது, அந்த பொண்ணு என்ன நினைக்கிறான்னா, சரி பயப்புள்ள ப்ரப்போஸ் பண்ண தான் வரான் அப்படிங்கிற மாரி யோசிக்கிறா. ஆனா, எனக்கு நூடுல்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டோனே, அதுவும் உன் கையால சமைச்சு குடுக்குறியா? எனக்கு கொஞ்சம் காரசாரமா சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்ட்டு, அப்படியே அதே மாரி அந்த பொண்ணு ஆசைப்பட்டு கேர் பண்ணி எல்லாம் சமைச்சு குடுத்து ஜாலியா 2 பேரும் சாப்பிடுறாங்க. ஆனா ஹீரோ நினைக்கிறது வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் நினைக்கிறான். ஹீரோயின் ஹீரோவ நினைச்சு செம்ம டென்ஷன் ஆயிட்டு இருக்கா. அவன பத்தி எவிடன்ஸ கண்டுபிடிங்கடா, அவன நான் பிதிக்கணும் அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்கா. அங்க ஒரு ஆள் வந்துட்டு அவன பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு தெரிஞ்சுச்சு. அவன் ஒரு வெட்டி பைய வீணா போன முண்டங்க. அது மட்டும் இல்லாம நெறைய கடன் வாங்கி வச்சுட்டு நெறைய வேல பார்த்துட்டு இருக்கான். அதெல்லாம் இல்ல. அவன் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவன் வந்துட்டு இந்த பார்ட் டைம் ஜாப்ல கார் ஓட்டுறது, அதுக்கப்புறம் ஹோட்டல்ல சர்வரா வேலை செய்றது, இந்த மாரி வேலை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயினு என்ன சொன்ன? இல்ல காருக்கு டிரைவர் வேலை அப்பப்போ பார்த்துட்டு இருக்கான். அந்த சப் டிரைவர்ங்கிற மாரி.
ஓஹோ! அப்ப அவன புக் பண்ணு. நான் வைக்கிறேன் அவனுக்கு ஆப்பு அப்படிங்கிற மாரி யோசிச்சுக்கிட்டு, ஹீரோ அது மாரின்னு அப்பாடா! கார் ஓட்டுறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்குது. நல்ல பெரிய சம்பளமும் கிடைக்குது அப்படின்ட்டு, இந்த டிரைவர் இல்லாத காருக்கெல்லாம் போயிட்டு அவன் டிரைவரா ஆக்டிங் டிரைவரா போறான். அப்படி போகும்பொழுது பின்னாடி ஹீரோயின் தான் உட்காந்துருக்கிறா. அது தெரியாம பயப்புல, "மேடம் நீங்க எங்க போகணும்? நாங்க சொல்லுங்க பத்திரமா கொண்டு இறக்கி விட்டுறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, "இல்ல, இல்ல நீ போப்பா. நானே சொல்றேன்." அப்படிங்கிற மாரி ஹீரோயின் சொல்லிட்டு, "ரொம்ப சந்தோஷமா இருக்க போல." அப்படின்னு கேட்கிறப்ப, "ரொம்ப சந்தோஷமா? நான் இருக்கிற கஷ்டத்துக்கு எங்க மேடம் சந்தோஷமா இருக்கிறது? என்ன மாட்டி விட்டதுல ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. என்னது உன்ன நான் மாட்டி விட்டேனா? உங்கள நான் முன்ன பின்ன பார்த்ததில்ல. ஏதோ ஆக்டிங் டிரைவரா வந்திருக்கேன். கொஞ்சம் மூஞ்ச திரும்பி பார்றா அப்படிங்கும்போது, அடியே பிசாசு நீயா? ஐய்யய்யோ! இவளுக்கு ஆக்டிங் டிரைவரா வந்தா எனக்கா படிச்சுருவாளே! இப்ப என்ன? உன்ன நான் பத்திரமா ஒரு இடத்துல இறக்கி விடணும் அவ்வளோதானே. மத்தபடி நீ என்கிட்ட பேசாத, நானும் உன்ட்ட பேச மாட்டேன். அப்படிங்கிறப்ப, பேச மாட்டியா? உடனே அவ என்ன பண்றா, அவளோட ட்ரெஸ்ஸ கழட்டிக்கிட்டு லிப்ஸ்டிக்லாம் அழிச்சிட்டு ஐயையோ! என்ன கடத்திட்டு போய் ரேப் பண்ண பார்க்குறான் அப்படிங்கிற மாரி கத்துறா. ஐய்யய்யோ! இந்த பைத்தியக்காரி வேற இப்படி கத்துறாளே அப்படின்னு, வாய மூடுறி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்ன எப்படியெல்லாம் பழி வாங்குன? 148 மணி நேரம் எப்படி தெரியுமா? அந்த கோழிகிட்ட கடி வாங்கி, பசங்கள்ட்ட மிதி வாங்கி, எனக்கு எப்படி இருந்திருக்கும்? என்னோட ரெப்புடேஷன்லாம் போச்சு. இப்போ அவன் சொல்றான், உன்ன மாரி ஒரு பைத்தியக்காரி, பிசாசு யாருமே கிடையாது. உனக்கு திமிரு இருக்குது, பணம் இருக்குது. இத வச்சு நீ எத வேணாலும் பண்ணலாம்னு நெனைக்கிறியா? அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, இப்ப பார்றா என்ன நீ ரேப் பண்ண ட்ரை பண்ண அப்படின்னு நான் என்ன பண்றேன் அப்படிங்கிறப்ப, அவைங்கலாம் நம்ப ஊர் போலீஸ் மாரி இல்லம்மா. உடனே கத்தி விட்டா 10 போலீஸ் கார் வந்து சுத்தி நிக்குது. உடனே ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சுடுறாய்ங்க. புடிச்சு கொண்டு உள்ள தூக்கி வச்சுடுறாய்ங்க. இதுல ஒரு ஹீரோயினுக்கு ஒரு சந்தோஷம். இந்த விஷயம்லாம் தெரியாத தாத்தா ஹீரோயின மீட் பண்றதுக்காக உட்காந்துருக்காய்ங்க. அங்க ஹீரோவ போலீஸ் ஸ்டேஷன்ல தூக்கிட்டு போய் உட்கார வச்சோனே, நம்ம பொக்கே ஷாப் நரேடி இருக்காங்கல்ல, அவங்களும் அவங்க பொண்ணும் தான் போயிட்டு அவனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்காங்க. அவன பத்தி நீ எந்த தப்பு பண்ணாலும் சொல்லு. கடன் வாங்குனா பணத்த திருப்பி தரலன்னு சொல்லி நான் நம்புவேன். ஆனா, ஒரு பொண்ண ரேப் பண்ணான்னு மட்டும் சொல்லாத, இத என்னால நம்ப முடியல. ஆமா, ஆமா, ஆமா அஜிமா. அந்த மாரி நான் பண்ணவே இல்ல. தப்பா அந்த பிசாசு தான் என்ன கோத்து விட்டா. யாரு இந்த பிசாசு? சொல்லு வேப்பல அடிச்சு விரட்டிடலாம். உங்களையே நான் அடிச்சு விரட்ட போறேன் அப்படின்னு, அந்த அரமண்ட போலீஸ் ஹீரோயினுக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருக்காய்ங்க. அங்க ஹீரோயின் போனோனே அவங்க தாத்தா கூப்பிட்டு வச்சு, "எதுக்கு நீ இப்படி பண்ணிட்டு இருக்க? உன் லைஃப் இப்படியே போயிடலாம்னு நெனைக்கிறியா? எல்லாத்தையுமே வெறுக்கிற. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க?" அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. தேவையில்லாம எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு, இப்படியெல்லாம் லூசுத்தனமா பண்ணிட்டு இருக்காதீங்க. எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது அப்படின்னு ஹீரோயின் அங்கேருந்து எழுந்து கிளம்புறப்ப, "உன்னோட பழைய காதல நினைச்சு ஃபீல் பண்றியா என்ன?" அப்படிங்கிற மாரி ஒரு வார்த்தைய விடுறாரு. அவ ஒரு ஃபோட்டோவ பார்த்து ஃபீல் பண்றா. அதுல ஒரு பையன் இருக்கான். இவளோட பாஸ்ட் என்னங்கிறது நமக்கு தெரியல. அங்க பார்த்தா ஹீரோ கத்தி கதறி அழுதுகிட்டு இருக்கான். ஐயா தெய்வமே! நான் பியூர் 90ஸ் கிட்ஸ்யா. ஒரு பொண்ண கடத்துறதுங்கிறது பேசுறதுங்கிறதே பெரிய விஷயம். அதுவும் அந்த பொண்ண ரேப் பண்ண போனேன்னு தான் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? அது சுத்த பொய்யா, சுத்த பொய். ஏய்! அவ ஒரு ஆக்ட்ரஸ்ஸு. எப்படி? நீ ஒரு லோக்கல் பாய். கண்டிப்பா நீ இத பண்ணியிருப்ப. ஏன்யா? ஒருத்தனுக்கு நீதி, நேர்ம, நியாயம் போலீஸ் ஸ்டேஷன் வந்தா கூட கிடைக்காதா? முதல்ல இந்த அரமண்ட போலீஸ போட்டு தள்ளுனா சரியாயிடும். பாத்தியா? இப்போ அட்டெம்ப்ட் மர்டர்யா? அக்கா என் வாயில வேற கண்டக சனி வந்து மாட்டிக்கிச்சு போலயே! அப்படிங்கிற மாரி அங்க பதறிக்கிட்டு இருக்காய்ங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோவுக்கு 20 வருஷம் ஜெயிலுங்கிற மாரி சொன்னோனே, ஹீரோவுக்குலாம் ஹார்ட் பிரிஞ்சு போயிடுது. ஆகா! 20 வருஷமா? என் வாழ்நாள்ல இதெல்லாம் கடந்து வந்தா நான் கிழவன் ஆயிடுவேனே! அடியே பிசாசு என் கையில கிடைச்ச நீ அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, ஸ்டேஷனுக்கு ஒரு ஃபோன் வருது. யாருமே கிடையாது. நம்ம பட்லர் தான் கால் பண்றாரு. அவங்கள விட்டுற சொல்லி, அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அப்புறம் பார்த்தா அடுத்த நாள் காலையில ஹீரோ வந்துட்டு, இதுக்கு நான் பழி வாங்கியே தீருவேன் அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்கான். இந்த பொண்ணு தான் சொல்லுது, ஃப்ளவர் ஷாப் பொண்ணு சொல்லுது, "இல்ல நம்ம வேலைய நம்ம பார்ப்போம். எந்த ஒரு பிரச்சனைக்கும் போக வேணாம். என்ன இருந்தாலும் அவங்க பணக்காரங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப, அந்த பொண்ணோட அம்மா அஜுமா ஓடி வந்துட்டு, "ஐய்யய்யோ! ஐய்யய்யோ! நம்ம வீட்ட வந்துட்டு இடிக்க போறாங்களாம்." "என்னது வீட்ட இடிக்க போறாங்களாமா? என்ன சொல்ற? இந்த லேண்ட வந்துட்டு புதுசா ஒருத்தவங்க வாங்கியிருக்காங்களாம். ஆமா அந்த கம்பெனி பேரு என்ன?" அப்படின்னு சொல்லும்போது, அவங்க வந்துட்டு ஏதோ ஒரு மாத்தி ஹீரோயின் கம்பெனி நேமே சொல்லிடுறாய்ங்க. இதுல செம்ம கடுப்பான ஹீரோ, அவள போய் மீட் பண்ணி நான் பேசியே ஆகணும். அப்படிங்கிற மாரி ஹீரோயின் வீட்டுக்கு உள்ள போலான்னு போறப்ப, 3 பேரு செக் போஸ்ட் மாரி நிக்கிறாய்ங்க. யார்றா இவங்க ஒட்டகச்சிவிங்களுக்கு ஒட்டு குடுத்த மாரி நின்னுட்டு இருக்காய்ங்க. அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது, யார பார்க்கணும்? நான் வந்துட்டு ஆக்ட்ரஸ பார்க்கணும். ஆக்ட்ரஸ பார்க்கணும்னா, "நீ போயிடுவியா? டேய் எனக்கு குங்ஃபூ கராத்தே தான் தெரியும். 3 பேத்த அட்டாக் பண்ணி தூக்கி போட்டேன். டேய்
என் ஷோல்டர் அளவுக்கு தான்டா நீ இருக்கிற. 3 பேரும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சோம். இதுக்கு பதிலா உன்ன உள்ள சமைச்சு போட்டுருவோம் அப்படிங்கிற மாரி 3 பேர் மிரட்டுறப்ப, அவன் எப்படியெல்லாம் மான் கராத்தே பண்ணி உள்ள ஓடி வர ஆரம்பிச்சர்றான். அங்க பார்த்தா ஹீரோயினோட தாத்தா வந்துட்டு ஒரு தோட்டக்காரன் மாரி எல்லாத்துக்குமே செடிக்கு தண்ணி பாய்ச்சிட்டு இருக்காரு. அவ அப்படி சொன்ன விஷயத்த பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காரு. ஏன்னா, அவ கல்யாணத்திலே ஈடுபாடு இல்லாம இருக்கா அப்படிங்கிற ஒரு வருத்தத்திலேயே அவர் இருக்கும்போது, கரெக்ட்டா நம்ம ஹீரோ பயப்புள்ள ஓடியார்றான். "ஐய தாத்தா தாத்தா இருக்கிற ஹெட் யாரு? இந்த ஹீரோயினுக்கு மேல இருக்கிறவங்க யாரு?" அப்படிங்கிறப்ப, "ஏன்பா இங்க பாரு தோட்டக்காரனா தோட்டக்காரன் மாரி. எதுக்கு தான் கேள்வி கேட்கக்கூடாது. எது நான் தோட்டக்காரனா? எதுக்கு நீ இப்ப அந்த லேடிய தேடி வந்திருக்க? என்ன பஞ்சாயத்து?" அப்படிங்கிற மாரி அவர் விசாரிக்கிறாரு. இந்த 3 பேத்த ஏமாத்திட்டு ஓடி வந்தான்ல, அவைங்க விழுந்து விழுந்து தேடிட்டு இருக்காய்ங்க. இவிங்க எதுக்குடா லூசு பையங்க மாரி தேடிட்டு இருக்காய்ங்க அப்படின்னு ஹீரோயின் ஒரு பக்கம் கேட்டுட்டு இருக்கா. இந்த விஷயம் தெரிஞ்சா அவ கடுப்பாயிடுவாள்ல. அதனால ஹீரோ அந்த விஷயத்தையும் மறைச்சிடுறாய்ங்க. அதுக்கப்புறம் அவைங்க தாத்தா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றான். இந்த மாரி அந்த பொண்ணு செம்ம லூசு, பணக்கார திமிரு, பைத்தியக்காரி, பிசாசு அப்படின்னு சொல்லும்போது, என் பேத்தி என்கிட்டயே தப்பா சொல்றியா? என்னது? நீங்க தான் சேர்மனா? உங்க கெட்டப்பு கிட்டப்பெல்லாம் பார்த்து தோட்டக்காரன்னு நெனச்சனே. என்னையாடா தோட்டக்காரன்னு நெனச்ச? டேய் மங்குடி பாய்ஸ் வந்து இவன தூக்கிட்டு வாங்கடா அப்படிங்கிற மாரி ஹீரோவ தூக்கிட்டு போறாய்ங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத நமக்கு காட்டல. நாளைக்கு காலையில ஃப்ளவர் ஷாப்புக்கு நோட்டீஸே வந்துருது. இந்த மாரி உங்க வீட்ட இடிக்க போறோம் அப்படிங்கிற மாரி வருது. அதையெல்லாம் ராங்கா தான் புரிஞ்சு வச்சிருக்க மாரி தான் அங்க காட்டுறாய்ங்க. இத பார்த்தோனே ஹீரோ செம்ம கடுப்பாயிட்டு, அவளுக்கு எப்படி புரிய வைக்கணும் எனக்கு தெரியும் அப்படின்னு, அவன் ஒரு இடத்துக்கு கிளம்பி போறான். ஹீரோயின் எங்க போறான்னா, இங்க இருக்கிற இடத்த விட்டுட்டு, அவ யுஎஸ் போகலாம் அப்படிங்கிற முடிவுல அவ வந்துட்டு ஏர்போர்ட்குள்ள போயிட்டுருக்கா. ஹீரோ அங்க போயிட்டு, அவள தேடி போயிட்டு, "நீங்க டாக்ஸி எதுவும் புக் பண்ணீங்களா?" அப்படின்னு சொல்லி, "நான் புக் பண்ணலையே" அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது, "நான் தாண்டி புக் பண்ணேன்" அப்படின்னு, அவள அலைக்கா ஷோல்டர்ல தூக்கி போட்டு வந்துட்டு இருக்கான். கத்து கத்துன்னு கத்துறா. ஐயய்யோ! இவ கத்துறனா எதுவும் தப்பா நெனச்சுக்காதீங்க. என் பொண்டாட்டி சின்ன சண்ட. அதனால வீட்டுக்கு வர மாட்டேன்னு அடம் பிடிக்கிறா. மத்தபடி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. இங்க கல்யாணம் பண்ணவங்களுக்கு தெரியும் பொண்டாட்டி எப்படி இருப்பா அப்படின்ட்டு அப்படிங்கும்போது, அங்க இருக்கிற கல்யாணம் பண்ண 2 கப்பிள்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, "அவன் பரவால்ல. அவன் பொண்டாட்டிய கண்ட்ரோல் பண்ணிட்டு போறான்" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, இங்க இவன் பொண்டாட்டி தூக்கி போட்டு மிதிக்கிற அளவுக்கு முறைக்குது. ஆஹா! போற போக்குல வத்தி வச்சுட்டு போறானே அப்படிங்கும்போது, "டேய் விடுடா, விடுடா என்ன எங்கடா தூக்கிட்டு போற? எங்கடா தூக்கிட்டு போற?" அப்படிங்கிற மாரி ஹீரோயின் கத்திட்டு இருக்கா. என்ன நீ என்னெல்லாம் பழி வாங்குன? என்னோட ஃப்ளவர் ஷாப்ப நீ இடிக்க பார்க்குறியா? டேய் நான் சத்தியமா நான் இடிக்கலாம் பார்க்கலடா. சொன்னா புரிஞ்சுக்கோடா. எங்கடா தூக்கிட்டு போற? நான் யுஎஸ் போணும்டா அப்படிங்கிற மாரி கத்திட்டு இருக்கா. உனக்கு நான் சாவ விட பெரிய பயத்த காட்டப் போறேன் அப்படின்னு தூக்கிட்டு போறான். ஹீரோயினுக்குலாம் என்ன பண்றதுன்னே தெரியல. அங்க பார்த்தா வீட்ட இடிக்கிற ஒரு குரூப்பே உள்ள வந்துருச்சு. ஜுமால் லேடியும் அந்த ஃப்ளவர் ஷாப் கேர்ளும் வந்துட்டு அவங்கள உள்ள வராம தடுக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காய்ங்க. ஒரு பக்கம் போலீஸுக்கு கால் பண்ணிடுறாய்ங்க. அவிங்க படையெடுத்து வந்துடுறாய்ங்க. அந்த ஏரியாவுலலாம் போலீஸுக்கு கால் பண்ணா கார் காரா வந்து இறக்குறாய்ங்க. இங்கெல்லாம் அப்படியா? அங்க பார்த்தா ஹீரோ தூக்கிட்டு போறப்ப, "டேய் உனக்கு என்னடா வேணும்? காசு கூட தந்துடுறேன்டா. உனக்கு 100 மில்லியன் கூட தந்துடுறேன்டா. தயவு செய்து என்ன விட்டுருப்பா, என்ன விட்டுடுறாங்கும்போது" இன்னும் உன் பணக்கார திமிரு அடங்கலல. "உன்ன சாப்பாடு இல்லாத, தண்ணி இல்லாத ஒரு காட்டுக்கு உன்ன கடத்திட்டு போக போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நான் கத்துனா போலீஸ் வந்துரும், போலீஸ் வந்துரும் அப்படின்ட்டு அவ கத்துறா. கத்து, கத்து. அவங்க எல்லாம் இப்ப வேற ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்க. அதனால இங்க வர முடியாது அப்படிங்கிறப்ப, எல்லாத்தையும் பக்காவா பிளான் செட் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன்டி அப்படிங்கிறப்ப, அட பிசாசு, பிசாசு அப்படின்னு அவ பயத்துல அல்லு இல்ல இவன் என்ன பண்ண போறானோ, அங்க பார்த்தா அந்த குரூப் வந்துட்டு வீட டேக் ஓவர் பண்றதுக்கும் வரல, இடிக்கவும் வரல. அவங்க வந்துட்டு அந்த கார்டனுக்கு இந்த மருந்தடிக்க வருவாங்கல்ல, அந்த குரூப்ல இருந்து வந்திருக்காய்ங்க. இது புரியாம அந்த அஜ்ஜுமா லேடி ஹீரோ கிட்ட ராங்கா சொல்ல, அவன் கடுப்பாகி போயிட்டு ஹீரோயின கடத்திட்டு போயிட்டு இருக்கிறான். அங்க பார்த்தா இவன் எங்க கடத்திட்டு போவானோ அப்படிங்கிற மாரி பயத்துல அவன் ஹீரோயின் பயந்துட்டே இருக்கா. ஹீரோயின் வந்துட்டு இவன் எங்க கூட்டு வந்திருக்கானோ அப்படின்னு பயந்து பார்த்துட்டு இருக்கும்போது, பார்த்தா அவளோட வீட்டுக்கா கூட்டு வந்திருக்கிறான். அவ தாத்தா எல்லாம் வெளியில நின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்காய்ங்க. "என்ன என்ன நடக்குது இங்க? என்ன நடக்குது இங்க? நீ எப்படி என்ன தப்பிச்சு அமெரிக்கா போலான்னு பார்க்குற? அது முடியவே முடியாது" அப்படின்னு அவரு தாத்தா சிரிக்கிறப்ப, "இவன் என்ன கிட்னாப் பண்ணிட்டு வந்தான். இவன் என்ன கடத்திட்டு வந்தான். புடி தாத்தா புடி. இவன புடிச்சு சல்லி சல்லியா நொறுக்கு. அவன நான் கடத்திட்டு வர சொன்னதே நான் தான்மா." "என்னது கடத்திட்டு வர சொன்னியா? யோவ் தாத்தா என்னையா நெனச்சிட்டு இருக்கிற நீயி? அவன் தான் இனிமேல் உன்னோட நியூ பட்லர். ஒருத்தன் வெளியில போனான்ல, வேலைய விட்டு தூக்குனல்ல, அவனுக்கு பதிலு இவன ஜாயின் பண்ணி விட்டுருக்கேன்" அப்படின்னு சொல்லும்போது, "எது இவனா?" அப்படின்னு ஷாக்கோடயே இந்த எபிசோட் முடியுது. இந்த டிராமா உங்களுக்கு எப்படிப்பட்ட ஃபீல கொடுக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க சொல்ற விதத்த பொறுத்து தான் இந்த டிராமாவ கன்டின்யூ பண்ணலாமா அப்படிங்கிறத நாங்க முடிவு பண்ண முடியும். என்னோட வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன் பட்டன மறக்காம கிளிக் பண்ணுங்க சகோஸ்.